கரூர்ல நடந்த இந்த அரசியல் விபத்துல 41 பேர் இறந்து போனாங்க. அந்த குடும்பத்துக்கு அரசாங்கத்து சார்பாக லட்சக்கணக்குல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரா படையெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்துமே மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது எந்த அரசாங்கமும், எந்த அரசியல் தலைவரும் மக்கள் இறந்து போகணும் அப்படின்னு யாருமே நினைக்க போறதில்ல. ஆனா இந்த தலைவர்கள போய் பார்க்க போம்போது மக்களுக்கு ஏன் இந்த ஒரு ஒரு சினிமா ஆக்டரையோ, இல்ல ஒரு தலைவரையோ பார்க்க போம்போது, இந்த மாரி ஒரு அவங்க கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அவங்க கிட்ட நம்ம இந்த கிஃப்ட்ட குடுக்கணும். ஒருத்தர்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து அந்த கிஃப்ட்ட கொண்டுட்டு சைன் வாங்குறதுக்குலாம், ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்குலாம் ஓடி வந்தாங்க. நான் வந்து கேட்டேன், "அதெல்லாம் வாங்கிட்டு நீங்க கிஃப்ட் குடுங்க. உங்க தலைவர் வந்து இது மாரி 1000 பேர ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவாங்க. 1000 பேர் குடுக்குற கிஃப்ட்ட இவங்க இந்த ஊர்ல குடுத்தாங்க அப்படின்னு உங்கள நெனச்சுக்கிட்டே இருக்க போறாங்களா? இல்ல இவரு கூட நம்ம நின்னு எடுத்ததுனால நமக்கு பெருமைன்னு அவர் நினைக்க போறாங்களா? நீங்க குடுக்குற எல்லா கிஃப்ட்டும் இப்ப பாருங்க இப்ப வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நெறைய கிஃப்ட் வந்து நினைவு பரிசுன்னு நெறைய குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாரி அதே மாரி நம்ம சிஎம் ஐயாவுக்கும் குடுக்கும்போது நெறைய நினைவு பரிசுகள் குடுப்பாங்க. நெறைய பேர் அவங்கள பார்க்க போம்போது சால்வ போத்துறது, நினைவு பரிசுகள் குடுக்குறதெல்லாம் நடக்கும். ஆனா, இந்த கட்சியில இருந்து வந்து குடுத்தாங்க, இவங்க குடுத்தாங்க அப்படின்னு அவங்க யாருமே பெர்சனலா எடுத்துக்க போறது. அதெல்லாம் திரும்ப ஒரு கட்டத்துல ஏலத்துக்கு போகும். இப்ப வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு இந்த மாரி கிஃப்ட்டா வந்த பொருட்கள ஆன்லைன்ல ஏலத்துல விட்டுருந்தாங்க. யார் வேணாலும் அந்த கிஃப்ட்ட வாங்கிக்கலாம். இப்படிதான் நீங்க குடுக்குற பொருளுக்கான வேல்யூ. இதே நீங்க உங்க ஃபேமிலில இருக்கவங்கள, உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு நீங்க இந்த கிஃப்ட்ட குடுத்து அத நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நெனச்சு பாருங்க. உங்க அம்மாவுக்கோ, உங்க அப்பாவுக்கோ ஒரு சர்ப்ரைஸ் குடுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கோ, ஒரு தங்கச்சிக்கோ, அண்ணனுக்கோ குடுத்து பாருங்க. அதோட அந்த உண்மையான சந்தோஷம் அங்க தான் இருக்கு. 2 கிலோமீட்டர் ஓடி போய் நான் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினேன். காலையில 12 மணிக்கு வந்தேன். நான் 9 மணி நேரமா சாப்பிடாம, தண்ணி குடுக்காம நின்னு என் தலைவன பார்க்குறேன். அப்படிங்கிறதுல உங்களுக்கு வர சந்தோஷம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது கிடையாதுங்க சந்தோஷம். உங்க கூட உங்களுக்காக நீங்க உழைக்கும்போது, அதே மாரி நீங்க கஷ்டப்படும்போதும், நீங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது, உங்க கூட நிக்கிற உறவுகளுக்கு தான் நீங்க வேல்யூ பண்ணணும். இந்த மாரி நான் தலைவன பார்க்க போறேன். அதாவது வந்து நான் வந்து என்னோட அ தலைவன பார்க்க போறேன், அரசியல் தலைவர பார்க்க போறேன்னு போனீங்கன்னா, உங்கள எத்தன பேர் வந்து இந்த மாரி பைக்ல வேகமா வருது, அவங்கள பின்தொடர்ந்து வருது. உங்களோட தலைமைக்கு தான் இது நெருக்கடி. அதாவது வந்து நீங்க வந்து மாறணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் தான் இது. நீங்க வந்து மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணமா அடுத்த 6 மாதங்கள்ல வந்து அரசியல் களத்துல நெறைய பேர் வந்து ஒவ்வொரு கட்சிகளுமே இன்னொரு கட்சிகள எப்படி குறை சொல்றது அப்படிங்கிற மாரி தான் போகும். அதே மாரி ஒவ்வொரு யூடியூபரும் எப்படி நம்ம ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் களம் 2026க்கு தயாராகுவாங்க. மக்களே, நீங்க உங்களோட நாளுக்காகவும், உங்களோட சந்தோஷத்துக்காகவும் தயாராகுங்க இன்று முதல்.